இந்த யோசேப்பினுடைய வேதனையை வார்த்தையினால் விவரிக்கவே முடியாது. சொந்த தம்பி தான் இவன், ஆனால் அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. எதனால அவனை அப்படி கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் வெறும் என்னன்னா பொறாமை தான், வெறும் பொறாமை தான், வேற எதுவுமே இல்லை. அப்படிதான் வேதம் சொல்லுகின்றது. அப்பா அவனுக்கு ஒரு நல்ல பல வர்ணமான ஒரு அங்கி அவனுக்கு கொடுத்துருந்தாரு, அதனால அவனை பகைத்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் கண்ட சொப்பனம், அவனுக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அதை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவனை பகைத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ அவன் கண்ட சொப்பனம் அவன் நல்லா இருப்பேன்னு சொன்னான், அவ்வளோதான் சொன்னான். அதனால அவனை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் வெறுத்தாங்க, அவன் மேலே ரொம்ப ஒரு வன்கண் வைத்துட்டாங்க. இன்றைக்கு கூட சிலருடைய லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். என்னன்னு சொன்னால் நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து ஒரு குரூப்போ ஒரு ஆளோ ஒரு நபரோ ஏதாவது ஒரு காரியங்களை தீட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னு சொன்னால் கொஞ்ச நாள் இவங்க இந்த தீமையானவர்கள் அவங்களுடைய காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சார். அதுதான் கொஞ்சம் வேதனையான ஒரு டைம். ஆண்டவர் ஏதாவது பண்ணியிருக்கலாமே, ஆண்டவர் தடுத்திருக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்க தோன்றுகின்றது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலன்னா கொஞ்ச நாள் ஒன்றுமே கண்டுக்காமல் விட்டுட்டாருன்னு சொல்லலாம், அமைதியாயிட்டார். நிறைய விசுவாசிகளுக்கு அந்த டைம் தான் ரொம்ப வேதனையான ஒரு டைம். ஆண்டவர் கூட ஒன்றும் பண்ணாமல் விட்டாரு, இந்த சூழ்நிலை அனுமதிச்சிட்டாரு, என்னை ஆண்டவர் இப்படி பாதாளத்தில் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேதனைப்படுற ஒரு டைம். ஆனால் ஒரு நேரம் வந்தது. நான் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இதுதான் நான் காண்பிக்க விரும்புகிற காரியம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அந்த வார்த்தை கவனிங்களேன். நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள் கூட அவன் சொல்லலை. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? எவ்வளோ நீ செஞ்ச அப்படிதானே சொல்லுவோம், எவ்வளோ தீமை செஞ்சேன்னு தான் சொல்லுவோம். ஆனால் யோசேப்புக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இருந்துச்சு. அவன் என்ன சொன்னான்னு நீங்க செஞ்சீங்கன்னு கூட சொல்லலை, நீங்கள் எனக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு கூட. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இன்னும் கதை முடியலை, எல்லாம் முடிஞ்சதுன்னு அவன் நினைக்கவே இல்லை. அவன் என்ன சொன்னான்னா நீங்கள் செய்ய நினைச்சு தான் செஞ்சீங்க, நீங்கள் ஸ்டார்ட் தான் பண்ணீங்க. ஆனால் கர்த்தர் அதை என்ன பண்ணார்? தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். 2 வார்த்தை பாருங்க. நீங்க செய்ய நினைத்தீங்க, கர்த்தர் என்ன பண்ணாரு? முடிய பண்ணினார். நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்றோம். நம்ம சில நேரத்தில் சொல்றோம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்படி பேசாதீங்க. நீங்க என்ன சொல்லலாம்? செய்ய நினைச்சாங்க. இல்லைங்க 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்களே, என்னன்னோ எங்கேயோ தூக்கி போட்டாங்களே, அது வெறும் நினைப்பு தான். இன்னும் அவங்களால என்ன பண்ண முடியல, முடிக்க முடியல. நம்ம என்ன சொல்லணும்? முடிக்கிறது யார் கையில் இருக்கு? கர்த்தர் கரத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. முடிவு கர்த்தர் எடுத்து கருத்துல. ஆகவே அவர் எப்படி முடிக்கிறாருன்னு சொன்னா நன்மையாய் முடிய பண்ணுகின்றார்.